நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் எங்கேருந்து பேசுகிறேன்னு பார்த்தீங்கன்னா தாண்டிக்குடியிலேருந்து. நிறைய பேர்த்துக்கு தெரியாது என்ன விஷயம்னு புதுசாக பார்க்க வந்தீங்கன்னா, நாங்கள் தாண்டிக்குடியில் பைக் ஏறுறதுக்காக வந்தோம். சரி, அந்த மலை ஏறுறதுக்காக வந்தோம். அப்போ என் பைக் ரிப்பேர் ஆகிடுச்சு. இங்கே உள்ளவங்களாம் என்ன சொன்னாங்கன்னா, இந்த பைக் எடுத்துகிட்டு இங்கே எதுக்கு வந்தீங்கன்னு. ஒருத்தர் 2 பேரில் எல்லாருமே சொன்னாங்க, இந்த மாதிரி பைக்கில் ஒரு 2-3 பேர் வந்திருக்காங்க, வந்து பிரச்சனையாக இருக்குது. ஆத்திரின்னு சொல்ல, அவங்களுக்கு அது ஸ்போர்ட்ஸ் டைப்பில் இங்கெல்லாம் அதை ஓட்டுறதுக்கு அது லாய்க்கு இல்லை அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வண்டி ரெடியாக அந்த ஆட்டோவில் தான் இருக்குது. இப்போ நாங்கள் திண்டுக்கல் போக போகிறோம். இன்னொரு நம்பர் ஒன்று கேட்டுகிட்டு இருந்தால் ரெடி பண்ணுறதுக்கு அந்த நம்பரை பிடிக்கவே முடியல. அனுப்பிச்சாரு, 9 நம்பர் தான் அனுப்பிச்சிருக்காரு. வீடியோவில் தான் வந்து அருவி மாதிரி நிறுத்தாமல் பேசிகிட்டு இருக்கான்னா, உண்மையாலுமே வந்து வேறு மாதிரியா செம்ம வந்து இப்போ நான் என்ன உங்கள்கிட்ட சொல்கிறது, ரொம்ப ஒரு நல்ல ஒரு பார்ட்னர் கூட சேர்ந்து இன்னும் நிறைய ரைடு வீடியோ பண்ணணும்னு நினைக்கிறேன். பட் என்னென்னா ஒரு ராசி இது செட் ஆகுதுன்னு தெரியல. ராங் டிசிஷன். உனக்கு மனசாட்சி இல்லை. நம்மளோட தப்பு. இப்போ இவர் வந்து பைக்ல வருவார் திண்டுக்கல், நான் வந்து வண்டியிலேயே வந்துடுறேன். பைக்கு இல்லாம இந்த ரைடிங் ஜாக்கெட் அவ்வளோ கடுப்பாக இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமே இந்த ஊர் தாங்க. செம்மையான ஊர், கரெக்டாக அன்பான மனிதர்கள். ஆனால் இவர் காணோம். காலையில் 8:30 மணிலேருந்து 8 மணிலேருந்து அடிச்சுட்டு இருந்தார். போகணும் ஏன்னா அவருக்கு கொஞ்சம் வேலை இருக்குது அப்படிங்கிற மாதிரி. அவர் எங்கேயும் அதுக்குள்ளே போயிட்டார். வண்டி மட்டும் இங்கே நிற்கிது. எப்படி இன்றைக்கி சாஞ்சிடுச்சு பாருங்க. ஆனால் ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. இதை கழட்டினதுக்கப்புறம் தான் என்னென்ன போச்சு என்னென்ன வந்திருக்குன்னு தெரியும். ஒன்றும் பண்ண முடியாது. இந்த இடத்துல நம்மளால் பண்ண வேண்டிய விஷயம் எதுவுமே கிடையாது. நீங்கள் சும்மா காட்டுறோம் பாருங்கள், கண்ணுக்கு தெரியுது. மழை ஜூம் பண்ண முடியுமா? இதுக்காக S20 அல்ட்ராலாம் வாங்க முடியாது. பார்க்குறப்போ அவ்வளோ சூப்பராக இருக்குது, மிஸ்ட் யூஸ் எல்லாமே. ஆனால் இதில் பார்க்குறப்போ சரியா இல்லை. சூப்பரான ஒரு ஊர். சரிங்க. நீங்க இங்க இருக்கிறவரை போயிட்டான். அந்த வண்டி போயிடுச்சு. கொஞ்சம் கீழே அடி வாங்கிருச்சு நல்லா கல்லுல. அதனால ஒரு வழியாக ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு டிரைவர் வந்துட்டாரு. வந்ததே ஒரு சின்ன பிரச்சனை. என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஊரில் இருக்கிற ஒரு வண்டி வந்து பள்ளத்தில் மாட்டிக்கிச்சான். இந்த வண்டியில் போய் கயிறு கட்டி இழுக்கணும் அப்படின்னு சொல்லி ஆளுகளை ஏற்றிட்டு அவர் கிளம்பி போனார். நான் என்னண்ணா இப்படி பண்ணுறீங்களேன்னு கேட்டேன். அண்ணா ஒரு 10 நிமிஷத்தில் வந்துடுறேன் அப்படின்னு சொன்னார். 10 நிமிஷம் இல்லைங்க, கிட்டத்தட்ட 2 மணி நேரம் கழித்து அவர் வந்தார். நல்லா யோசனை பண்ணி பாருங்க. மேலே என் பைக் இருக்குது, இத்தனை ஆளுகளையும் ஏற்றிட்டு போனார். பைக்கு வண்டியில் இருக்கிறப்பவே கட்டி இழுத்துட்டு வந்தார். நான் அவர்கிட்ட எதுவும் கோபப்பட முடியாது, ஏன்னா என்னோடய சூழ்நிலை அப்படி. அவங்களும் அப்படி தான், கோபமாலாம் எதுவும் பேசலை. அவங்க பேசுகிறப்ப பார்க்குறப்ப நம்ம அவங்ககிட்ட கோபப்படுறது வந்து நியாயமே இல்லாத ஒரு விஷயமா இருக்குது. ஏன்னா அவர் வந்து ஒரு வாடகைக்காக போகல, அது வந்து ஒருத்தருக்கு ஹெல்ப் பண்ணணுங்கிற நோக்கத்துக்காக போனாங்க. அதனால் நான் எதுவும் சொல்ல முடியல. ரொம்ப லேட்டாக தான் கிளம்பணும் நாங்கள் அங்கேருந்து. இவ்வளவு நேரம் வீணாயிடுச்சேன்னு சொல்லிவிட்டு எனக்கு அப்படியே மனசுக்குள்ளே ஒரு சின்ன ஒரு கோபம் இருந்தாலுமே, இந்த வழியாக வர்றப்போ பார்த்தீங்கன்னா அந்த இயற்கை அழகளை பார்க்குறப்போ அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா நம்ம பைக்கில் வர்றப்போ ரோட்டை மட்டும்தான் கவனமாக பார்த்து வரணும். ஆனால் நான் இந்த வண்டியில் உட்காந்துட்டு அப்படியே அழகாக அதை சைடில் இருக்கிற அத்தனை இயற்கை காட்சிகளையும் பார்த்து ரசிச்சுட்டு வந்தேன். நீ எதுவும் சொல்லு. நான் முன்னாடி பண்ணலாம்னா அப்படின்னா ரெண்டாவது இடம் உள்ளே இருக்குன்னா நம்மகிட்ட பம்பர் இப்போ கை விட்டு பண்ண முடியும். ஆமாம் ஆமாம் ஆமாம். ஒரு கிலோ 10,000 போகுதுங்க. பார்த்தீங்கன்னா வண்டியை இந்த ஒர்க் ஷாப் வந்தாச்சு. மேலும் வாழ்க்கையில் ஒரு சில பேர்த்த மறக்க முடியாது. இவங்க அண்ணன் ஒருத்தர், இவர் ஒன்று. இவரை நான் வீடியோவில் காட்டவே இல்லை, அவரோட தம்பி இவர். எவ்வளோ தூரங்கிறீங்க, அங்கே தாண்டிக்குடியிலேருந்து மலையிலேருந்து இறக்கி மறுபடி இவ்வளோ நேரம். இப்போ மணி பார்த்தீங்கன்னா 1 மணி ஆயிடுச்சு. இன்னும் சாப்பிட கூட இல்லை. எனக்காக இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு வந்திருக்காரு. ரொம்ப ரொம்ப நன்றி. ஓகேங்களா? என்ன உங்கள் பேருங்க? என் பேர் பாலு. பாலு. ஓகே, ரொம்ப தேங்க்ஸ். 1 hour later. இப்போ என் வண்டி பார்த்தா ரெடி ஆயிடுச்சு. நான் சொல்லியிருக்கேண்ணா, என் வண்டிக்கு என்னதான் இருந்தது? ஒன்றுமே ஆகலை. இதை நான் சொன்னேன்னு சொன்னால் நீங்கள் ஒத்துக்க மாட்டீங்க. இவன் வாய் திறந்த பொய்யா பேசிட்டு இருக்கான். வேற ஏதாவது பேசுங்கய்யா. வாட்டர் சர்வீஸுக்கு போகுது வண்டியை கொண்டு வராங்க. வண்டி ஃபுல்லாக சர்வீஸ் பண்ணிட்டு வந்தாச்சு. ஐ மீன் வாட்டர் சர்வீஸு தொடச்சிக்கிட்டு இருக்காங்க, பாலிஷ் பண்ண போகிறாங்க. ஏன்னா நம்மளால்
ஒரு நாள் ஃபுல்லாக வந்து ஆட்டோக்குள்ளேயே காடு மலை மேடு எல்லாம் சுற்றிட்டு வந்திருக்கேன். 2 வண்டியுமே வாட்டர் சர்வீஸ் பண்ணியாச்சு. பார்த்தீங்கன்னா இங்கே நம்மால் வந்து ஜாயிண்ட் ஆகிட்டார். இன்றைக்கி காலையில் நேரத்துலேயே போயிட்டார். நீங்கள் இப்போ வண்டி கொண்டு வந்து இப்போ ரெடி பண்ணதுக்கப்புறம் ரெடி என்ன பண்ணோம், ஒரு சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட்டு தான். அது சத்தியமாக நான் லாஜிக்கு எதிர்பார்க்கல. அது எப்படி நல்லா ஓடிட்டு இருந்த வந்து திடீர்னு இப்படி ஆகும் அப்படின்னு கேட்டோம். எனக்கு அட்ஜஸ்ட் பண்ண தெரியல. மேலே ட்ரை பண்ணோம், பட் அது ஒர்க் அவுட் ஆகலை. இவங்க கீழே ஒரே ஒரு ஸ்பேனர், ஒரு எல்என்கி அதில் தான் ரெடி பண்ணிட்டாங்க. நீங்கள் எதுவுமே பண்ண வேண்டியதில்லை, கிளச் பிளேட்டு அது இது எதுவும் மாற்ற வேண்டியதில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. இதுவே நல்லா இருக்குது அப்படின்ட்டாங்க. வேற ஏதாவது ஒரு விஷயம் நடந்ததுன்னா அது ஒரு நன்மைக்கு அப்படின்னு நான் நினைக்கிறாரு. சப்போஸ் ஆமாம், ஏன்னா இவங்க திரும்பி வர்றதுக்குள்ளேயே இவரும் சரி நம்ம பூபதியும் சரி கொஞ்சம் சில்லறை வாங்கிட்டு தான் வந்திருக்குறாங்க. இவன் ஹைட் வந்து 6 அடி, நம்மளால் வந்து 5.8. அப்புறம் நம்ம என்ன ஆயிருப்போன்னு தெரியல. ரெண்டாவது நம்மளுக்கு கிரவுண்ட் கிளீன் கம்மியாக இருக்கிறதுனால இறங்குறப்போ கண்டிப்பாக வந்து கிழிஞ்சிருக்கும். இல்லை இந்த கிளி செத்து போச்சு. அடி கொஞ்சம் நஞ்சு அடியாடா பேசு கொஞ்சம் நஞ்சு பேச்சாடா. நம்ம ரிட்டர்ன் வர்றப்போ பெருசாக மாட்டியிருப்போம், நிறைய அடி வாங்கியிருக்கும் கீழே. எனக்கு தெரிஞ்சு இன்ஜின் தனியாக நான் எடுத்துகிட்டு வந்திருப்பேன் உங்கள் வண்டியிலுக்கு. இது மாட்டியிருப்பேன். அந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் நடந்ததுன்னா நல்லதுக்கு தான். தயவு செஞ்சு கிரவுண்ட் கிளியரன்ஸ் கம்மியாக இருந்ததுன்னா யாரும் அந்த ரோட்டில் ட்ரை பண்ணாதீங்க. ஆமாம், அதை இங்கே தங்கிறது. ஆமாம், சில்லற காசு பையன் அந்த குடிமையை வாயாலே எப்படின்னே சொல்லு. சொல்லாம போ, உங்ககிட்ட சொல்லாம நாய் வேற யாருக்கிட்டனே போய் சொல்லு. இதெல்லாம் கட் பண்ணிடுவேன் நான். ஆனால் இவங்களுக்கு என்ன, அதாவது நானும் தெரியல, ஆனால் சில்லறை கொடுத்து ஒரு பயம். அதுதான் இன்னைக்கு பரிசு எழுத போனேன். எழுதுங்க. நான் படிச்சிடலாம், அட்மிஷன் போடுறதுக்காக போயிருந்தேன். எல்லாமே பக்காவாக முடிஞ்சிச்சு. நம்ம ரோமியோ பார்த்தீங்கன்னா பக்காவாக சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நான் வந்து பயந்துட்டு இருந்தேன், அந்த கயிறு கட்டினதில் ஏதாவது டேமேஜ் ஆகிருக்குமான்னு பார்த்தேன். பட் எதுவுமே இல்லை. இப்போ வாட்டர் சர்வீஸ்லாம் பண்ணிட்டு வந்தாச்சு. இந்த சனி நிலத்தை போய் முதல்ல கட் பண்ணி அகட்ட எனக்கு தெரியணும். இவர் தான் முருகேசன். இவர் தான் சூப்பராக ரெடி பண்ணி கொடுத்தாரு. அடுத்த எப்செட்டை வந்து இவர் தான் ரெடி பண்ணி கொடுக்க போகிறாரு. ரொம்ப கூலாக பேசிட்டு இருந்தார். செந்தூர் ஆட்டோஸ். ஓகே ஓகே. இது எந்த இடத்துல இருக்குது? பாண்டி ரோடு. சும்மா சொல்லக்கூடாது, அப்படியே பிரியாணி, சுக்கா, ஈரல் அருமையாக இருக்குது. இன்னைக்கு ஒரு குடி எல்லாரும் வாங்க, எல்லாரும் வாங்கலாம். உண்மையாலுமே வேற லெவல். சிவா பிரியாணி ஹோட்டல்ஸ் உண்மையாலுமே செம சாப்பாடுங்க. ரொம்ப நாளுக்கு அப்புறம் பிரியாணி செமையாக இருக்குது. என்ன போவோமா? ரைட். இப்போ எப்படி ரூட்டு? சரி போகலாம், நீ கிளம்பு. முன்னாடி ரூட்டு மேப் போட்டு நீ கிளம்பு. இதுதான் திண்டுக்கல் மலைக்கோட்டை. பக்கத்துலேயே வந்துட்டோம் போல இருக்குது. சூப்பராக இருக்கும். ஒரு நாளைக்கு இதுக்கு வரணுங்க. ஆனால் இது வந்து பைக்கெல்லாம் மேலே ஏற முடியாது அப்படின்னு சொன்னாங்க. உண்மையாக பொய்யான்னு தெரியல. நடந்து தான் போகணுமா. ஆனால் உள்ள ஃபுல்லாக லவ்வர்ஸ் தான் ஜாஸ்தியாக இருக்காங்க அப்படி சொல்லி. இது நம்ம வேனில் வந்து இல்லையா, இந்த ட்ரக்கில் அவங்க சொன்ன விஷயம். அது எந்த பிரச்சனையுமே இல்லை. உண்மையாலுமே நான் பயந்துகிட்டே இருந்தேங்க, பெருசாக ஆயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி. ஆனால் என் நெஞ்சில் பாலை வாத்தார். இப்போ என்ன பிரச்சனைனா, இப்போது அது கிளச்சு போயிருந்தது அப்படின்னு வச்சுக்கோங்க, மறுபடியும் அதுக்கு ஆர்டர் போட்டு நாம் வாங்கிட்டு வந்து இவங்க அதை கிளச்சு மாற்றோன்னே ஏதோ இன்ஜின் இறக்கி பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம பசங்க சொல்லிட்டு இருந்தாங்க. ஏன்னா எனக்கு தெரியாது அதை பற்றி. பயங்கர வேலையாக இருக்கும். வண்டியை போட்டு இவங்க ரெடி பண்ணதுக்கப்புறம் தான் வந்து எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. காலையில் கரெக்டாக பார்த்திங்கன்னா தாண்டிக்குடியில் இருந்தப்போ ஒருத்தர்கிட்ட பேசிகிட்டு இருந்தப்போ டக்குன்னு அவர் நம்பர் கொடுத்தாரு. முதல்ல நேற்றைக்கு கொடுத்தவர் இல்லை, இன்றைக்கி கொடுத்தவர் ஒரு நம்பர் கொடுத்தாரு. பூபதிக்கிட்ட கூப்பிட்டு முதல்ல இருக்கிறவர்கிட்ட கூப்பிட்டு பேசு, இவர்கிட்ட கூப்பிட்டு பேசு. 2 பேர் பேசுகிறப்போ உனக்கு தெரியும், R3 பற்றி தெரிஞ்சவங்க கொஞ்சம் தெளிவாக பேசுனாங்கன்னா அவங்ககிட்ட நான் போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி பேசினப்போ, இப்போ கடைசியாக அவர் முருகேஷ்கிட்ட பேசினப்போ ரொம்ப தெளிவாக கரெக்டாக பேசினார். நான் வாங்கினா என்னால் என்ன பண்ண முடியுமோ நான் பண்ணித்தரேன், கடைசிக்கு நான் உங்கள் ஊர் வரைக்கும் போய் சேர்கிற அளவுக்காவது நான் ரெடி பண்ணி கொடுத்துட்றேன் வாங்கினேன் அப்படின்ட்டு ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக பேசினேன். அப்படியா அப்போ பையன் அப்படின்னு சொன்னான். அப்படின்னா கரெக்டாக அங்கேயே மேப்பை போடுன்னு சொல்லிவிட்டு இங்கே வந்தாச்சு. ஏன்னா இந்த காலத்திலலாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு வண்டி ஏதாச்சும் வந்ததுன்னா காசு பிடுங்க பார்க்கக்கூடிய ஒரு காலம் இது. அதில் நேர்மையாக வேலை செஞ்சு கொடுக்குறதுங்கிறது எவ்வளோ பெரிய விஷயம். நான் முடிவு பண்ணி வச்சுருக்கேன், என்னோடய எப்செட்டிங்கையே கொண்டு வந்து விடலாமா அப்படின்னு ஒரு ஐடியா இருக்குது.
பட் இந்த இடத்துல இந்த வண்டி ரெடியான சந்தோஷத்தில் நம்ம சொல்லிட்டோம். அங்கே போனதுக்கப்புறம் நம்ம பேச்சு மாறினாலும் மாறலாம் இல்லையா, அதுக்காக பார்க்குற, வேற ஒன்றும் இல்லை. ரொம்ப ஹீட்டாக இருக்குங்க. அப்படியே சாப்பிட்டதுக்கு அதுக்கு நேற்றுக்கு நைட்டு தூக்கம் அவ்வளோவா இல்லை, அப்படியே கண்ணு சொருகுது. இந்த வாட்டர் வாஷ் பண்ணதுனால கட்டிங் ஆயில் அடிச்சிருப்பாங்களாட்டு இருக்குது. பிரேக்கே சுத்தமாக பிடிக்க மாட்டேங்குது. ஆனால் இந்த வண்டியில் போக முடியாது நீ. சரி தம்பி, பாய், பார்ப்போம் மறுபடியும். ஓகேவா? சரி, ரைட், ஓகே. சரி போகலாமா? என்ன போவோமா? ஒன்றுக்கா போகலாம். அங்கே போய் நான் போவோமான்னு கேட்டது ரோட்டில் போவோமான்னு கேட்டேன். எல்லாத்துக்கும் சேர்ந்து போவோம் நட. சரி சரி வரட்டா. சரி ஓகே பாய். பார்த்து போ. இப்போ வந்த கடை பார்த்தீங்கன்னா நம்ம பட்ஜெட் பைக்கர், நம்ம அனந்தவேலுக்கு தெரிஞ்ச கடை தானாமா. இவன் நிறைய டைம் வந்திருக்கான். பட் இவர் வந்து இந்த ஒர்க்கெல்லாம் பார்ப்பாருன்னு இவனுக்கு தெரியாதான். ஒரு 2-3 டைம் வந்திருக்கானா. இவரை தெரியும், இவரோட நம்பர் கூட வச்சுருக்கேன். அப்படியே உனக்கு தான் தெரியுமில்ல, அப்புறம் சொல்ல வேண்டியதானே அப்படின்னு. நான் எனக்கு அவர் இந்த வேலை செய்வார் அப்படிங்கிறது எனக்கு தெரியல, ஞாபகம் வராமல் போயிடுச்சு அப்படின்னா. நல்லா பசங்கடா நீ அப்படின்ட்டு ஒரு விஷயமே நம்மளுக்கு பாடம் தாங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இது வந்து ஏதோ ஒரு நல்ல விஷயத்துக்காக தான் நான் நடந்ததுன்னு நான் நினைக்கிறேன். ஒன்ஸ் வந்து இந்த மாதிரி ப்ராப்ளம் வராமல் இருந்து நம்ம ஒன்ஸ் போயிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ போகிறத விட இறங்குறது ரொம்பவுமே சிரமமான ஒரு விஷயமா இருந்திருக்கும் கண்டிப்பாக. ஏன்னா நம்ம இப்படி ஏறுறதுக்குள்ளே ஓரளவுக்கு வண்டி இதாக இருக்கும். ஆனால் இறங்குறப்ப வந்து கிரவுண்ட் கிளியரன்ஸ் இன்னுமே குறைஞ்ச மாதிரி இருக்கும். உங்களுக்கு தான் தெரியும், கல்லெல்லாம் இப்படி நெட்டிட்டு நிற்கிது. என்ன பிரச்சனையாக இருக்குன்னு என்னால் சொல்லவே முடியல. சில விஷயங்கள்லாம் எனக்கு நல்லதுக்கு தான் நடக்கும். அந்த மாதிரி ஒரு விஷயம் நல்லதுக்கு தான் நடந்த மாதிரி நான் நினச்சிக்கிறேன். ஏன்னா திரும்பி வர்றதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம பட்ஜெட் பைக்கும் சரி பூபதியும் சரி விழுந்துட்டாங்களாம் கீழே. அவங்க சொன்னதான் முன்னாடி இருந்ததுக்கு ரோடு வந்து அது படுமோசமாக ஆகிடுச்சு. இப்போது மறுபடியும் இப்போ ரெடி பண்ணிகிட்ருக்குறோம். நீங்கள் நெக்ஸ்ட் டைம் வர்றப்போ இது உண்மையாலுமே சூப்பராகிடும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. நல்லது நடந்தால் சரி. ஏன்னா அந்த கோயில் அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா 30 குடும்பம்னு ஒருத்தர் சொன்ன மாதிரி இருந்தது. 130 குடும்பம்னாங்க. யார் சொன்னது உண்மைன்னு தெரியல. எனக்கு தெரிஞ்ச ஒரு 30 குடும்பங்கிறது உண்மையாக தான் இருக்கும். அந்த கோயிலுக்கு அந்த பக்கம் கீழே இறங்கணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. 130 குடும்பம்னு சொன்ன மாதிரி இருந்தது. தெரில, யாராச்சும் பார்த்து இந்த பக்கம் இருந்தீங்கன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஆனால் நாங்கள் பிளான் பண்ணது என்னென்னா, இங்கே வந்துட்டு அந்த ஆஃப் ரோடு ஏறி இறங்கிட்டு தங்கிட்டு அதுக்கு அடுத்த நாள் வந்து இன்றைக்கி பூம்பாறை அந்த பக்கம். நான் பூம்பாறை போனதே இல்லைங்க. நான் போகணுதான் ரொம்ப ஆசைப்பட்டேன். லாஸ்ட் டைம் வந்து விஜயோட வந்து அந்த வேல் ஃபார்ம்ஸா தாண்டிக்குடியில் வேல் ஃபார்ம்ஸில் தங்கி இருந்தப்போ அப்போது நான் பூம்பாறை போகலான்னு நினச்சி கிளம்பி போயிட்டு இருந்தப்போ இவங்க ஃபோன் பண்ணி குதிரை வந்துருச்சு, அது வந்துருச்சு, வா ப்ரோ அப்படின்னு சொல்லி திருப்பி ரிட்டன் கூப்பிட்டாங்க. இந்த டைமாவது கண்டிப்பாக வந்து பூம்பாறை போயே ஆகணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஏன்னா நான் நிறைய வீடியோஸில் பார்த்துருக்கேன், அவ்வளோ ஒரு அழகான ஒரு ஊர், ஒரு கிராமம் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ஆனால் ஐடியாலாம் நாம் அப்படி தான் நினச்சோம். நாம் ஒன்று நினைக்கிறோம், கடவுள் ஒன்று நினைக்கிறாரு. இதில் நாம் யார் என்ன குறை சொல்கிறதுன்னு தெரியல. அப்போ பூம்பாறைக்கு எனக்கு கொஞ்சம் வந்து கொடுப்பனை இல்லை போல் இருக்குது. கண்டிப்பாக வந்து இப்போ ஒரு சின்ன பிரேக், ஏன்னா முடியல, முட்டிக்கிட்டு நிற்கிது. என்ன கட்டினதில் ஏதோ மாற்றம் வந்தப்போ நல்லா கட்டியிருந்த மாதிரி இருந்தது. பார்த்துக்கலாம். ஏன்னா போனப்போ அந்த ஆஃப் ரோடில் போனப்போ கூட கரெக்டாக கட்டியிருந்த மாதிரி இருந்தது. இங்கே பாருங்கள் எவ்வளோ கேவலமாக இருக்குது. இதில் நான் வந்து ஒரு கேமரா வச்சு செட் பண்ணி அதை பார்த்துருப்பீங்க. இதெல்லாம் எதுக்கு சொல்லிட்டு ஓகே. இப்போ தான் கரெக்டாக ஒரு முருகேஷ் ஒரு கால் பண்ணியிருந்தார், மெக்கானிக். நம்ம பைக் ரெடி பண்ணி கொடுத்தார் இல்லையா. ஃபோன் பண்ணி ஒன்றும் பிரச்சனை இல்லையே, நல்லா தானே போயிருக்குது, எவ்வளோ தூரம் போயிருக்கிறீங்க அப்படிங்கிற எல்லாத்தையும் விசாரிச்சுட்டு ஒரு வார்த்தை சொன்னார், பார்த்து சூதானமாக போங்க அப்படின்னு. இந்த ஏரியாவில் வந்து அந்த வார்த்தையை அடிக்கடி யூஸ் பண்ணுவாங்க. என் ஃப்ரெண்டு ஒருத்தர் இங்கே இருக்காங்க ஒட்டஞ்சத்திரத்தில், அவர் ஸ்கூல் டீச்சராக இருக்கார். அவர் அடிக்கடி சொல்லுவார், பார்த்து சூதானமாக இருந்துக்கணும், சூதானமாக போகணும் அப்படிம்பார். சூதானமாக அப்படின்னா பார்த்து பத்திரமா போங்க அப்படின்னு அர்த்தம். பாடி உண்மையாலுமே ரொம்ப டீஹைட்ரேட் ஆகிடுச்சுங்க. நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா அந்த மலைக்கு மேலே போகிறப்போ தண்ணி கம்மியாக இருந்தது, ரொம்ப பாடி போட்டு புழிஞ்சு எடுத்துக்கிட்டோம். அதுலேயே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அங்கே போய் குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லை, திரும்ப கீழே வந்து தான் தண்ணியே குடித்தோம். நேற்றுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ உடம்பை சிரமப்படுத்த முடியுமோ, உடம்பை மட்டும் இல்லை பைக்கையும் சேர்த்து தான் ரொம்ப சிரமப்படுத்திக்கிட்டோம். இது வேறு பிரேக் பிடிக்காதான் சொல்லி தான் விட்டாங்க, நான் மறந்துட்டேன். முன்னாடி மாதிரி இருந்து சரக்குன்னு உள்ளே முட்டியிருக்கலாம். சப்போஸ் பிரேக் பிடிக்கிற சூழ்நிலை இல்லை வச்சுக்கோங்க, முடிஞ்சது. அப்படியே கொஞ்சம் பொறுமையாகவே போயிட்டுருப்போம். 100க்குள்ளே 90க்குள்ளே போய்க்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணிவிட்டு அப்படியே போயிட்டுருக்குறோம். அடிக்கிற வெயிலில் பார்த்தீங்கன்னா உள்ளே பூரா அப்படியே அவிஞ்சு போயிடும் போல் இருக்குது.
பத்தாவதுக்கு வேறு பிரியாணி சாப்பிட்டோமா, மட்டன் பிரியாணி, அது போன்லெஸ், பூரா மட்டன் பீஸ் பூரா அவ்வளவு சூப்பராக இருந்ததுங்க. Don't wanna sleep in, cause I got something to prove. I gotta take what I hate and finally make a move. I think of you and all the shit you don't do. Well, I'ma make hella sure that I don't become you. I have no regrets, yeah, I'll tie up my chest. I'll never forget what it's like to be in debt. பயங்கரமான கிராஸ் விண்டுங்க. அப்படியே சும்மா பைக்கவே இப்படி 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 பைக் போயிட்டு இப்படி இப்படி போகுது. 100 டச் பண்ணால் அதுக்கு மேலே அப்படியே ஒரு டைப்பாக போகுது. இப்போ டாமினார் பொறுத்த அளவுக்கு அது வெயிட்டு, வண்டி வெயிட்டு கிட்டத்தட்ட 190 200 190 வரும். அவன் பூபதி நல்லா வெயிட்டு கரெக்டாக இருக்குது. நானும் வெயிட்டு கம்மி, இந்த வண்டியும் கொஞ்சம் 169 அந்த ரேஞ்சுக்கு தான் வரும். அப்படியே தள்ளுது, காற்று அப்படியே சொல்லண்டு தூக்குற மாதிரி தூக்குது. உங்களுக்கு அதோடையே ஏன் நல்லாவே ஃபீல் பண்ணுறாங்க காற்று தூக்குறத கொண்டு போய் லாரிகளுக்கு இது அணைச்சி விட்றாத கருமா. அவ்வளோதான், மலையில் தப்பிச்சு இந்த லாரியில் மாட்டிக்கிற மாதிரி ஆகிடும். முன்னாடி பாருங்கள் அந்த தென்னை மரமெல்லாம் எப்படி இருக்குன்னு, எந்த சைடை எப்படி காற்று அடிச்சுட்டு இருக்குதுன்னு பாருங்கள். எல்லாம் பொழந்துட்ட மாதிரி இருக்குது, அப்படி தான் அடிச்சிட்ருக்கு. ஏதோ இந்த இடம் கொஞ்சம் இந்த இடத்துல பரவாயில்ல. அந்த இடத்துலலாம் ரொம்ப பயந்துட்டேன் நான். அப்படியே தூக்கி என்னை கொண்டு அந்த ரோட்டுக்கு அந்தாண்ட போட்டுரும் போல இருந்தது. சரி, இதுதான் பார்த்தீங்கன்னா அரவக்குறிச்சி பிரிவு. அந்த பக்கமே போயிருக்க வேண்டியது. பட்டு கடைசியாக ஒரு என்னடா வண்டி அது, இத்தனை பேர் போகிறாங்க அந்த மாதிரி இல்லை. எவ்வளோ கோடி ரூபா கொடுத்தாலும் இந்த மாதிரி அனுபவமெல்லாம் கிடைக்காது. அவ்வளோ ஒரு நல்ல நல்ல அனுபவங்கள். ஏங்க இது உங்களுக்கு சொல்ல, நான் அவருக்கு சொல்லிகிட்ருக்கேன். சரி ப்ரோ, அம்மே கொட்டாம்பார் ஒரு ட்ரிப்பு. நம்ம தப்பு, நம்ம நடு ரோட்டில் நின்று பேசிகிட்டு இருக்கிறோம், பரவாயில்ல. சரி, ஓகே, பார்ப்போம் கண்டிப்பாக. மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம். அப்படி இல்லை அடுத்த ட்ரிப்பில் பார்ப்போம். தெரியல, அதெல்லாம் முடிவு பண்ணியெல்லாம் கிடையாது. ஆமாம், அந்த மாதிரி எங்கேயாச்சும் போகிற மாதிரி தான் நான் கால் பண்ணுறேன், பார்த்து போவோம். ஓகே, என்ன போவோமா? ஓகே சரி, பண்டிகை தானே, சரி போய் ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள். பண்டிகை முடிஞ்சிருச்சா என்ன? இல்லை இல்லை, சரி பாப்பா என்ஜாய். ஓகே, ஓ இப்படியா, சரி சரி ரைட். ஓகே, ஃபஸ்ட்டாக பார்த்த மாதிரிலாம் இல்லை. பார்த்ததுலேருந்தே பார்த்தீங்கன்னா ஏதோ ரொம்ப நாளாக பார்த்து பழகின மாதிரியே. இப்போ அவன் வீடியோ பண்ணுறான், அவனையும் நான் வீடியோவில் பார்க்குறேன், என்னையும் பார்க்குறேன். அப்படி அதனால் வந்து பெருசாக ஒரு டிஃப்ரெண்ட்டே தெரியல. புதுசாக ஒருத்தங்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி. என்ன இந்த ரோடு தானா? ரோடு மாதிரி வந்துட்டேனா? ஏதோ டயர் நெளிகிற மாதிரி இருக்குது. நேற்றுக்கு போட்டு அடித்த அடியில் இன்றைக்கி டயர் கிழிஞ்சிருச்சா என்னென்னு தெரியல. ஓகே, இனி நான் வீட்டுக்கு போகிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் அப்படியே வீடியோவாக காட்டி வீடியோவை நான் என் பண்ணிக்கிறேன். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். ஜெய்ஹிந்த். கரை வந்த பிறகே பிடிக்குது கடலை, நரை வந்த பிறகே புரியுது உலகை. நேற்றின் இன்பங்கள் யாவும் கூடியே இன்றை இப்போதே அர்த்தமாக்குதே. இன்றின் இப்போதின் இன்பம் யாவுமே நாளையோர் அர்த்தம் காட்டுமே.